தேர்தல் நடத்தை விதி 93ல் 2ல் ஏ இதில் இப்போ திருத்தம் பண்ணியிருக்காங்க. மத்திய சட்ட அமைச்சகம் இந்த விதியில் திடீர் திருத்தம் இப்போ மேற்கொண்டிருக்கு. தேர்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பொது ஆய்வுக்கு கிடைக்கும் அப்படின்ற இருந்ததை வேட்புமனு படிவங்கள், தேர்தல் முகவர்கள் நியமனம், தேர்தல் முடிவுகள், தேர்தல் கணக்கு அறிக்கைகள் மட்டுமே பொது ஆய்வுக்கு கிடைக்கும் ஆவணங்கள். இனிமேல் சிசிடிவி காட்சிகள், வேட்பாளர்களின் வீடியோ பதிவுகள் போன்ற மின்னணு ஆவணங்கள் பொது ஆய்வுக்கு கிடைக்காது அப்படின்னு திருத்தம் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட வாக்குச்சாவடியின் சிசிடிவி காட்சி பதிவுகளை வழங்குமாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து இந்த விதிகளின் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ரெண்டு நீதிமன்றம் ஒன்று தான், சண்டிகர் தான் பஞ்சாப் ஹரியானா ரெண்டுக்கு தலைநகர். அப்போ அந்த நீதிமன்றம் இந்த திருத்தத்திற்கு மத்தியிலையும் எல்லா எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களாட்சிக்கு விரோதமான தாக்குதல், அரசியல் கட்சிகள் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டார். வெளிப்படைத்தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் முறையில் இந்த திருத்தம் இருக்கணும். மக்களாட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்றினை அழித்து விடுகிறது இந்த திருத்தம் அப்படின்னு தமிழக முதல்வர் கூறியிருக்கார். தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வி ராமசுப்ரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரை நியமித்தாங்க. வி ராமசுப்ரமணியன் எத்தனையாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையர் அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. 9வது. இதற்கு முன்னாடி 8வது தேசிய மனித உரிமைகள் ஆணையராக இருந்தவர் நீதிபதி அருண்குமார் மிஸ்ரா. இந்தியாவின் முதல் தேசிய மனித உரிமைகள் ஆணையர் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா. ஸ்ரீராம் கிருஷ்ணன் இவர் தமிழ்நாட்டின் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். அமெரிக்காவின் செயற்கை நுண்ணறிவு கொள்கை ஆலோசகர் பதவி இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களை 22 டிசம்பர் 2024 அன்று ஏஐ டெக்னாலஜி, அதாவது செயற்கை நுண்ணறிவிற்கான மூத்த வெள்ளை மாளிகை கொள்கை ஆலோசகராக நியமித்தார். இவர் இந்த பதவிக்கு வரதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட், ட்விட்டர், தற்போதைக்கு எக்ஸ் வலைதளம், யாஹூ, ஃபேஸ்புக், ஸ்னாப், ஆண்டர்சன் போன்ற நிறுவனங்களில் பணிபுரிந்துள்ளார். உலகிலேயே அதிக வன உயிரினங்களை விமானம் மூலமாக கடத்தும் முதல் 10 நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது என்று ஐநாவின் சுற்றுச்சூழலுக்கான திட்டம் UNEP கூறியுள்ளது. இந்தியாவில் வனவிலங்குகள் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2022 படி அட்டவணை 4இல் CITES ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள விலங்குகள், தாவர வகைகள் இணைக்கப்பட்டுள்ளன. அந்த ஒப்பந்தத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள இனங்கள் பாதுகாக்கப்பட்ட இனங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்தகைய விலங்குகளை முறையாக அனுமதி பெறாமல் இந்தியாவிற்குள் கொண்டு வருவது சட்டப்படி குற்றமாகும். இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இது சமீபத்தில் எப்போ திருத்தப்படுதுன்னா 2022. 2022ஆம் ஆண்டு வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972இல் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு முன்பு வரை இவ்வாறாக கைப்பற்றப்படும் விலங்குகள் எந்த நாட்டு விமானத்தில் இருந்து வந்ததோ அந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டு வந்தன. இப்போது 2022ஆம் ஆண்டு திருத்தத்துக்கு அப்புறம் அட்டவணை 4இல் உள்ள உட்பிரிவு 1இல் இடம்பெற்றுள்ள விலங்குகளை அதன் பூர்வீக நாடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். எந்த நாட்டிலேருந்து வந்து பார்க்கக்கூடாது. அந்த விலங்கு அல்லது பறவை எந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டுச்சோ அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்றதான் இந்த சட்டத்தை தான் சொல்லுது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் அதிகமாக பிடிபட்ட விலங்குகள் ஜனவரி 2023 நவம்பர் 2024 வரைக்கும் எவ்வளோ பிடிபட்டிருக்கு அப்படின்னு கஸ்டம்ஸில் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் அதிகமாக ரெட் எர்ட் ஆமை வகைகள் தான் அதிகமாகவும், பால் பைத்தான் பாம்புகளும், பச்சை நிற நெடுவாளி, நீல நிற நெடுவாளி இதுதான் அதிகமாக கடத்தப்பட்டிருக்கு. முன்பெல்லாம் யானை தந்தம், காண்டாமிருக கொம்பு, மான் கொம்பு இதெல்லாம் கடத்தல் பொருளாக இருந்தது. விலையுறந்த பொருளாகவும் இருந்துச்சு. இதை இப்போ முழுவதும் தடை செஞ்சு கடத்தல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. மருத்துவ காரணங்களுக்காக சில விலங்குகள், பறவைகள் கடத்தப்படுது. இருந்தாலும் மக்கள் மத்தியிலையும் வித்தியாசமான விலங்குகள் இல்லைனா பறவைகளை தன்னோட வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தினால தான் இந்த கடத்தல்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால தான் இந்த விலங்குகள், பறவைகள் அதிக விலைக்கு விற்கப்படுவதும் அதிகமாயிட்டே இருக்குது. இந்த COVID-19 போன்ற ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனைக்குரிய நோய்கள் பரவுவதற்கும் விலங்குகள், பறவைகள் தான் காரணமாக இருக்கின்றதை மக்களும் புரிஞ்சுக்கணும். பாரம்பரியமாக ஒரு நிலப்பகுதியில் நிலவுற பயோடைவர்சிட்டியை கலைச்சு இன்னொரு புது இடத்திற்கு புதிய விலங்கு அறிமுகமாகும் போது அதோட ஆளுமை சக்தி அதிகமாகிறப்ப அந்த இடத்துல பாரம்பரியமாக இருக்கிற விலங்குகளோ பறவைகளோ அழியக்கூடிய சூழ்நிலையும் மக்கள் தான் ஏற்படுத்துகிறோம். இந்தியாவிலேயே இது போன்ற விலங்குகள், பறவைகள் கலக்கடத்தல் அதிகமாக நடைபெறுவது சென்னை விமான நிலையத்தில் தான். காரணம், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பக்கத்தில் உள்ள விமான நிலையம் சென்னை விமான நிலையம். விலங்குகளோ பறவைகளோ அதிக நேரம் ஒரு பாக்ஸில் வச்சு உயிரோட கொண்டு வர முடியாது. அப்போ ட்ராவல் டைம் கம்மியாக இருக்கணும். அதனால தான் சென்னையை தேர்வு பண்ணுறாங்க கடத்தல்காரவங்க. இதை கஸ்டம்ஸில் பிடிச்சி அவங்களுக்கு அதிக தண்டனை வழங்கியுமே இந்த முறையை மாற்ற முடியலை. இந்த கள்ளக்கடத்தல் நடந்துக்கிட்டு தான் இருக்கின்றது. மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செயலாக இருக்குது. முதலாவது நதிகள் இணைப்பு திட்டம் கென் பேட்வா, இந்த 2 நதியும் இணைக்க போகிறாங்க. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாளையொட்டி மத்திய பிரதேசத்தில் கென் பேட்வா நதிகள் இணைப்பதற்கான தேசிய திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். டிசம்பர் 25, 2024 அன்னைக்கு தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு. வி ஆனந்த்குமார் இந்திய செயற்கை பள்ளியியல் கழகத்தின் புதிய தலைவராக வி ஆனந்த்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நம்ம டீத் இருக்குல்ல அதுதான்.
ரோஜ்கர் மேளா திட்டம். ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 71,000க்கும் மேற்பட்டோருக்கு மத்திய அரசு பணி நியமன ஆணையை காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி 23/12/2024 அன்று வழங்கினார். ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 458 பேருக்கு மத்திய அரசில் பணிபுரிவதற்கான பணி நியமன கடிதத்தை மத்திய இணையமைச்சர் சந்திரசேகர் பெம்மசானி வழங்கினார். ஸ்பேடெக்ஸ் திட்டம். ஸ்பேஸ் டக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட். டக் அப்படின்னா இணைப்பது, அன்டக் அப்படின்னா இணைப்பை துண்டிப்பது. ஸ்பேடெக்ஸ் என்னும் திட்டத்தின் கீழ் விண்வெளியில் விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் பணிகளை இஸ்ரோ தொடங்கியுள்ளது. இதற்காக 2 சிறிய விண்கலங்களை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. தலா 220 கிலோ எடை கொண்ட இந்த 2 விண்கலங்களையும் சுமந்து கொண்டு PSLV C-60 ராக்கெட் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்டது. இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் எதற்காகனா, இஸ்ரோ ககன்யான் அப்படின்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கு. விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் திட்டம். பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். இந்தியாவுக்கான 2035 ஆண்டுக்குள்ளே விண்வெளியில் ஒரு ஆய்வு மையம் அமைக்கணும் அப்படின்ட்டு இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு. இந்த மையத்தின் முதல் பாகம் 2022ஆம் ஆண்டில் விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்திருந்தார். பூமியிலிருந்து மனிதனையும் பொருட்களையும் ஏற்றிட்டு போகிற இந்த விண்கலன் விண்வெளி ஆய்வு மையத்தோட இணைகிறதுக்கும் அங்கிருந்து மறுபடியும் பிரிஞ்சாகணும். ஏன்னா பிரிஞ்சால் தானே அந்த விண்கலம் மறுபடியும் பூமியை அடையும். அந்த விண்கலம் பிரிஞ்சதுக்கப்புறம் பூமியை அடையும். அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை சேர்றதுக்கும் பிரிகிறதுக்கும் பயன்படுத்துகிறது தான் ஸ்பேடெக்ஸ். பூமியின் சுற்றோட்ட பாதையில் இதுவரை 2 விண்வெளி நிலையங்களே இருக்கின்றன. அதில் ஒன்று சர்வதேச விண்வெளி நிலையம், 2வது சீனாவின் டியான்கோங் விண்வெளி நிலையம். இப்போ 3வதாக இந்தியா தான் அமைக்க போகுது. இதில் சர்வதேச விண்வெளி நிலையம் தான் முதல்ல அமைக்கப்பட்டது. இது அமெரிக்காவின் நாசா, ஐரோப்பிய யூனியன், கனடா, ஜப்பான் இது மாதிரி பல்வேறு நாடுகளின் கூட்டு முயற்சியால் தான் 2000ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். வெள்ளி விழாவின் போது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாத கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். வள்ளுவர் சிலை வெள்ளி விழாவின் போது விவேகானந்தர் மண்டபத்துடன் இணைக்கும் வள்ளுவர் சிலைக்கான கண்ணாடி பாலத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மாவட்டந்தோறும் திருக்குறள் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் அப்படின்னு அறிவித்தார். கன்னியாகுமரி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு அறிவித்தார். குமரியில் படகு சவாரியை மேம்படுத்த 3 புதிய படகுகள் வாங்கப்படும் அப்படின்னும் அந்த 3 படகுகளுக்கு காமராஜர், மார்ஷல் நேசமணி, GE போப் அப்படின்னு பெயர் வைக்கப்படும் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்களின் காரணமாக 133 அடி உயரச் சிலை செப்டம்பர் 6, 1990 கட்டத் தொடங்கப்பட்டு ஜனவரி 1, 2000ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. அன்றைய முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த சிலையை வடிவமைத்த சிற்பி யாருன்னா கணபதி. இவர் மாமல்லபுர அரசு கட்டட மற்றும் சிற்ப கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர். ஜனவரி 1, 2000ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை தற்போதைக்கு 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. அதோட வெள்ளி விழாவின் போது பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரியாரை பற்றி ஒரு கருத்து சொன்னார். நமது மதம் திருக்குறள் மதம் என்றும் நமது நெறி என்னன்னா திருக்குறள் நெறி அப்படின்னு தான் பெரியார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஆட்சிக்கு வரும் முன்னரே சட்டமன்றத்தில் வள்ளுவர் படம் திறக்க வைத்தவர் கலைஞர் கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் முதன்முறையாக விமானங்களில் ஒய்ஃபை இணைய சேவையை அறிமுகம் செய்த நிறுவனம் ஏர் இந்தியா. 10,000 அடி உயரத்திற்கு மேல் விமானத்தில் பறக்கும்போதே அதிவேக இணைய சேவையை பயன்படுத்த முடியும். ஏர் இந்தியா நிறுவனம் டாடா குழுமத்துக்கு சொந்தமானது. புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி பன்னாட்டு விமான நிலையத்தை மையமாக கொண்டு இயங்கி வரும் விஸ்தாரா நிறுவனம் டாடா மற்றும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் என்ற 2 நிறுவனங்களின் கூட்டு முயற்சியால் துவங்கப்பட்டது. இந்தியாவில் 1932களில் JRD டாடா அவர்களால் தான் டாடா ஏர் சர்வீஸ் அப்படின்னு விமான சேவை நிறுவனம் ஒன்று தொடங்கப்பட்டது. இது 1953 இந்தியாவே இந்த நிறுவனத்தை எடுத்துக்கிட்டு விமான சேவைகள் அனைத்தையுமே அரசாங்கமே வழங்கினுச்சு. அப்போ விட்ட நிறுவனம் 2014 தான் விஸ்தாரா அப்படின்ற பேரில் விமான சேவையை தொடங்குறாங்க. சமீபத்தில் ஏர் இந்தியா நிறுவனம் ரொம்ப நட்டத்தில் இயங்கினதுனால அதை டாடா குழுமம் வாங்கி ஏர் இந்தியான்ற பேர்லேயே இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. விஸ்தாரான்ற பேரை விட்டுட்டாங்க. பிரதம மந்திரி ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருது. தமிழகத்தினைச் சேர்ந்த சிறுமியான ஜனனி நாராயணனுக்கு குழந்தைக்கான பால புரஸ்கார் விருதினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் கலை மற்றும் கலாச்சாரம், துணிச்சல், கண்டுபிடிப்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சமூக சேவை, விளையாட்டு, சுற்றுச்சூழல் ஆகிய 7 பிரிவுகளின் கீழ் பிரதம மந்திரி ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருதுகள் வழங்கப்படுகிறது. கலை மற்றும் கலாச்சார பிரிவில் விருது வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஜனனி, அதாவது இவங்களுக்கு 14 வயசு தான். இவங்க செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க. ஜனனி நாராயணன் கர்நாடக சங்கீதத்தை கற்றுத்தேர்ந்தவர். தமிழ், ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட கதா கலாட்சேபங்கள் மற்றும் இசை கச்சேரிகள் செய்துள்ளார். இவருக்கு கலை மாமணி விருது வழங்கி தமிழக அரசு கடந்த ஆண்டு கௌரவித்தது.
ஜனனி நாராயணன் அப்படின்ற பேர் 2023லையும் ஒரு முறை வந்துச்சு. அவங்களும் தமிழ்நாட்டின் சென்னையை சேர்ந்தவங்க தான். அவங்க கிரிக்கெட் போட்டியில் நடுவராக பணியாற்றினவங்க. ஏற்கனவே ஒரு முறை டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி, ரஞ்சி கோப்பை தொடர்புடைய விளையாட்டு எது? அதுக்கு ஆன்சர் கிரிக்கெட். இந்த ரஞ்சி கோப்பைக்கு நடுவராக பொறுப்பேற்ற முதல் 3 பெண் நடுவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ஜனனி நாராயணன் ஒருவர். ஜனவரி 10, 2023 அன்று பிருந்தாரதி, ஜனனி நாராயணன் மற்றும் காயத்ரி வேணுகோபாலன் ஆகிய மூவரும் ரஞ்சி டிராஃபியில் நடுவராக முதல்ல பணியாற்றினாங்க. இந்திய வரலாற்றிலேயே ரஞ்சி கோப்பைக்கு பெண் நடுவர்களை முதல்ல நியமனம் பண்ணது ஜனவரி 10, 2023 அன்னைக்கு தான். இந்த கரண்ட் பேஸில் நான் ஜனனி நாராயணன் அப்படின்னு 2 நபர்களை பற்றி சொல்லியிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அளவுக்கு அதிகமாக ரசாயன உரங்களை பயன்படுத்துவது காரணமாக நிலத்தடி நீரில் நைட்ரஜன் அளவு அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலத்தடி நீர் தர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் 440 மாவட்டங்களில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் அதிக நைட்ரேட் செறிவு கொண்ட மாநிலங்களில் ராஜஸ்தான் முதலிடத்தில் இருக்குது, 49.52%. 2வது இடத்துல கர்நாடகா இருக்குது, 48.99%. 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது, 37.77%. இந்த மாநிலங்களில் எடுத்த நிலத்தடி நீர் சாம்பிளில் இத்தனை சதவீதம் நைட்ரேட்டு செறிவு கலந்துருக்கு. இந்த நைட்ரேட்டு கலந்த நீரை மனிதன் குடிக்கிறனால என்னென்ன பிரச்சனைலாம் வரலான்னா, இரத்த நாளங்களை விரிவடை வைக்கும் தன்மை நைட்ரேட்டுக்கு உள்ளது. தலைவலி ஏற்படும், மயக்கம் ஏற்படும், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி ஏற்படும், இரத்த அழுத்தம் குறைந்து இதய துடிப்பை அதிகரிக்க செஞ்சிடும். குழந்தைகள் மத்தியில் ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்ற நோய் ஒன்று ஏற்படும். இதனால் குழந்தையோட ஸ்கின்னு ப்ளூ கலராக மாறிடும். கங்கை டால்பினின் முதல் செயற்கைக்கோள் குறியிடல் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அஸ்ஸாம். கங்காஸ் ரிவர் டால்ஃபின் டேக்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா. அந்த டால்ஃபின் மேலே டேக் ஒன்று போட்டுருவாங்க. சேட்டலைட் மூலமாக அது இது எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கு, எங்கெங்கெல்லாம் போய் இனப்பெருக்கம் பண்ணுறது, எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த டேக். 2010ஆம் ஆண்டு இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்காக டால்ஃபின் அறிவிக்கப்பட்டது. யானை இந்தியாவோட தேசிய பாரம்பரிய விலங்காக 2010 அறிவித்தாங்க. 10 டன் யானை, ஏன்னா 10 டன் வெயிட் இருக்கும் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்குவேன். அஸ்ஸாமின் மாநில நீர்வாழ் விலங்காகவும் இந்த கங்கை நதி டால்பின் தான் இருக்குது. ப்ராஜெக்ட் டால்ஃபின் இந்த திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நேஷனல் டால்ஃபின் டே அக்டோபர் 5, அதாவது தேசிய டால்ஃபின் தினம். கங்கை டால்ஃபின் சரணாலயம் இது விக்ரமசீலா கங்கை டால்ஃபின் சரணாலயம்னு அழைக்கப்படுது. இந்தியாவிலேயே டால்ஃபினுக்காக சரணாலயம் ஒன்று தான் இருக்குது. அது இதுதான். இது பீகார் மாநிலத்தில் இருக்குது. 1991 தொடங்கப்பட்டது. இந்த சரணாலயம் பீகார் மாநிலத்தின் பாகல்பூர் மாவட்டத்தில் உள்ள சுல்தான்கஞ்ச் முதல் ஹகல்கான் வரையிலான கங்கை நதியின் 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளது. கங்கை நதி டால்பின் ICUN சிவப்பு பட்டியலில் அழிந்து வரும் உயிரினங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன.